ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கறவை தாண்டி வரணும். நல்லா கருப்பு சட்டையில் மாடு நல்லா பெரிய மாடாக இருக்கணும். எங்களுக்கு மெயினாக சுழி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவங்களுக்கு இந்த விற்பனை பதிவுங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். மாடு பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மாட்டை வாங்கிக்கலாங்க. நம்ம சேனலை பற்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ணுக்கு லோக்கல்லையே கறந்த மாடுங்க. 3வது கண்ணுக்கு மாடு நிறையமாக சினையாக்குதுங்க. மாடு கன்று போகிறதுக்கு ஒரு 4 நாள் டைமுங்க. மாடு ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க. மாடு பாருங்கள். இந்த மாட்டோட கறவை திறன் பார்த்திங்கன்னா காலையில் ஈவினிங் 2 நேரம் சேர்த்திங்க ஒரு 22 லிட்டர் கறவை திறன் வருங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா வட்டக்கொம்பில் நல்ல ஹெச்எப் கிராஸில் அருமையான மாடுங்க. நல்ல கருப்பு சட்டையும் நல்லா பழைய டைப் மாடுங்க. மாடு பாருங்கள், மடி செட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சுக்கணுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்லத்தே மடியாம விஷயத்தில் அருமையான மாடுங்க. 4 காம்புக்கு நல்லா பொறிக்கி வச்ச மாதிரி அருமையான கருங்காம்புங்க. சும்மா அடிக்கு ஒரு காம்புங்க, நல்லா ஜானுக்கு ஒரு காம்பில் அருமையான மாடுங்க. நல்லா நெட்டு நீளங்க, நல்ல நீள உயரத்தில், நல்ல எலும்பு கணத்தில், நல்லா பேக் வெயிட் ஆட்டு எல்லாமே தெளிவாக இருக்குங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா உடசல் இருக்குதுங்க. நல்லா கறவை வருங்க. என்றைக்குமே மாட்டை பொறுத்த வரைக்கும் உடசில் இருக்கிற மாடு தான் நல்லா கறவை வருங்க. நல்லா கறியேற்றமாக இருக்கிற மாடு 100% கறவையில் வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வராதுங்க. மாடு கறந்தால் மட்டும்தான் மாடு உடையுங்க. மாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. மடிச்சிட்டு பாருங்கள். நல்லா காம்புக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸு, நல்லா பால் நிரம்பு கொடி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மடி ஃபுல்லாக பால் நிரம்பு தாங்க. மாடு கறவையில் அற்புதமான மாடுங்க. லோக்கல்லையே கறந்த மாடு தானுங்க. யாருக்கு வேணால் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாடை பொறுத்த வரைக்கும் கறவையில் நீங்கள் பயப்படாமல் வாங்கலாங்க. காலையில் 12, ஈவினிங் ஒரு 10 to 14 லிட்டர் ஈஸியாக கறக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 25 லிட்டர் 30 லிட்டருக்கெல்லாம் கறவை சொல்ல தேவையில்லைங்க. எப்படி போனாலும் ஒரு 20 லிட்டர் கறவைக்கு குறையாதுங்க. நல்லா பராமரிக்கிறீங்கன்னா 20 லிட்டர் தாண்டி தான் கறவை வருங்க. மாடு நல்லா கருப்பு சட்டையிலேயே அருமையான மாடுங்க. மாடு உடம்பு கூச்சமோ மடி கூச்சமோ எதுவுமே கிடையாதுங்க. தீவனம் தண்ணி லேடிஸ் பிடிக்கிறதுக்கு எல்லாமே தெளிவாக்குதுங்க. நீங்கள் மிஷின் காட்டு கையில் கறக்கிற காட்டு எல்லாமே தெளிவாக இருக்குங்க. 2 ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் தான் கறந்துக்கிறாங்க. மாடை பொறுத்த வரைக்கும் பண்ணைக்கு இருந்தாலும் சரிங்க, வீட்டுக்கு இருந்தாலும் வீட்டு தேவைக்கு இருந்தாலும் சரிங்க. அருமையான மாடுங்க. மாடு இன்னுமே 4, 5 கன்றுக்கு அருமையாக கறக்கலாங்க. நல்லா பெருமாடு கருப்பு சட்டையில் பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு 100% பொருத்தமாக இருக்குங்க. நல்லா மாடு மடி செட்டில் இருக்குதுங்க. ஒரு 4 நாளுக்குள்ள மாடு கன்று போடுற கண்டிஷனில் இருக்குதுங்க. மாடு மேய்ச்சலுக்கெல்லாம் செட் ஆகாமல் 100% மேய்ச்சல்லையே இருந்த மாடு தானுங்க. நல்லா அண்ணாங்கால் போட்டு நல்லா மேய்ஞ்ச மாடுங்க. நல்லா மேய்ச்சலுக்கு எங்கே விட்டாலும் சரிங்க. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு டாப் மாடுங்க. யாருக்கு வேணால் தெளிவாக சொல்லிக் கொடுக்கலாங்க. நீங்கள் மேய்ச்சல் விட்டே பார்த்து பிடிச்சிக்கலாங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க. நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டா போதுங்க. பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்லாங்க. இல்லை நேர்பை பக்கமாக இருந்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் நேரில் வந்து கூட செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. மாடு பிடிச்சதுன்னா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. நன்றி, வணக்கம்.